என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துக்க. வா. கும்பராசி இல்லை கும்ப லக்கணம். இந்த ராசி இந்த லக்கணத்தில் நீ பிறந்திருந்தாலும் இல்லை உன்னுடைய அக்காவோ தம்பியோ தங்கையோ அண்ணனோ கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ அம்மாவோ அப்பாவோ யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கான சனி வக்ர பலன்கள். இந்த சனி வக்ர பலன்ல இந்த சனீஸ்வரன் என்ன நல்லது செய்ய போறாரு, என்ன தீமைகளை கொடுக்க போறாருன்னு இப்ப நாம பார்க்கலாம். இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கையில கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், வீண் மன உளைச்சல்கள், போட்டி, போராம, துன்பம், இப்படி கடந்து வந்த பாதைகளை நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தா அப்படின்னா உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள் தான். வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இல்லை, கையிலையோ பணங்காசு இல்லை, மனசுல சந்தோஷம் இல்லை. குழந்தைய வளர்க்கணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், கணவர் பார்க்கணும், கணவருக்கு வேலைக்கு போகணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும். இப்படி உன்னோட குடும்பத்துக்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனா உன்னோட கையிலையோ காசு புழங்குறது நின்று போச்சு. காரணம் தெரியல. இந்த சனீஸ்வரர் இருக்கார்ல, இந்த சனீஸ்வரர் கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முக்கியமா பாவ கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மா இறக்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி சனீஸ்வரன் இருந்த காலத்துல நல்லவங்களுக்கும் நல்லது தான் செய்வாரு, கெட்டவங்களுக்கும் நல்லது தான் செய்வாரு. ஆனா அவங்க அம்மாவை காப்பாற்றணும். அந்த சனீஸ்வரனுக்கு அப்ப ஒரு 14-15 வயசு இருக்கும். அம்மாவை காப்பாற்றணும். அம்மா இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு நேர ஒவ்வொரு தெய்வங்களா பார்த்து தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு தெய்வங்களா பார்த்து உதவி கேட்கிறாரு. ஆனா அவருக்கான உதவி கிடைக்கல. கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா, நேர எம்பெருமானை நோக்கி போய் அவருடைய காலடியில் விழுகிறாரு. தன்னோட அம்மாவை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறாரு. எம்பெருமான் கண்ணை திறக்கல. அவர் தியான நிலையில எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சனீஸ்வரனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நேரா போயிட்டு, எம்பெருமானே, இந்த உலகத்துல நான் இனிமேல் யாருக்கும் பாவமோ புண்ணியமோ பார்க்க மாட்டேன். அவங்க விதிப்படி அவங்களுக்கு என்ன அம்சங்களை கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். அவங்க கர்ம வினைப்படி அவங்களுக்கு எந்த கர்மத்தை கொடுக்கணுமோ அதை நான் வழங்குவேன். அவங்க புண்ணிய கர்மாவை செஞ்சிருந்தா அவங்களுக்கு புண்ணிய பலனையும், பாவ கர்மா செஞ்சிருந்தா அவங்களுக்கு பாவ கர்மத்தையும் நான் வழங்குவேன். எங்க அம்மாவை காப்பாத்துங்க, இது சத்தியம் அப்படின்னு சொன்னதும் எம்பெருமான் கண்களை திறக்கிறாரு. அவங்க அம்மாவோ சாவோட விளிம்புல இருந்து மீண்டு வெளில வராங்க. ஏன்னா
நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்ல, கெட்டவங்களுக்கும் நல்லது செஞ்சா இந்த உலகம் என்னத்துக்கு ஆகிறது? அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சனீஸ்வரன் அப்படின்னாலே மானிட பிறவிகளா பிறந்த எல்லோருக்குமே ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா மற்ற எந்த தெய்வத்திட்ட நீ அழுது புலம்பி வேண்டினாலும் அந்த தெய்வங்கள் மன்னிப்பாங்க. ஆனால் சனீஸ்வரன் அப்படி கிடையாது. நீ என்னதான் தலைகீழ தைடதம் போட்டாலும் அவருடைய மனசு இலகாது. இப்போ இந்த சனீஸ்வரன் இதுவரைக்கும் உன்னுடைய ஜாதகத்தில் இருந்து உனக்கு துன்பமான செய்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனீஸ்வரன் அந்த கஷ்ட காலத்தில் நீ செஞ்ச கர்ம வினை, அதாவது புண்ணிய கர்ம வினையால் இனி ஒரு 4.5 மாதத்துக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 4.5 மாதத்துக்கு நவம்பர் பாதி, நவம்பர் ஒரு 15 வரை நீ கஷ்டத்தில் அனுபவிச்சு செஞ்ச புண்ணிய கர்மா இருக்கு பார்த்தியா, அந்த புண்ணிய கர்மானால உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. உன்னோட வாழ்க்கையில பலவிதமான சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சனி கொடுக்க போறாரு. குபீர்னு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. பல கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையில கொடுத்துருக்காரு இல்லையா? இனி வரக்கூடிய நாட்கள்ல உனக்கு எல்லாமே திடீர் தான் நடக்கும். விரய செலவுகள் அதிகரிக்கும். எப்படி? எவ்வளவு பணம் காசு வந்தாலும் அது செலவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, காசு செலவாகணும் அப்படிங்கிறது விதி. அப்போ இந்த விதியை நீ மதியால் வெல்லலாம். அந்த செலவை நீ ஒரு பிரயோஜனமாக செலவு பண்ணு. ஒரு வண்டி வாகனம் வாங்கு, ஒரு நிலத்தை வாங்கி போடு, வீட்டை கட்டு. இந்த மாதிரி உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விரைய பணத்தை எல்லாம் நீ சுப நிகழ்ச்சிக்கு நீ போடலாம். இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. இந்த உலகத்தில் கொடுக்கிறவர் அப்படின்னா குரு. அந்த குருவுக்கு அப்புறம் இந்த சனி தான் உனக்கு கொடுக்க போறாரு. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன எது தொட்டாலும் உனக்கு தொட்டது துலங்கும், வச்சது வழங்கும். பணமழை பொழியும். எந்த பணியாக இருந்தாலும் பாரு மணி அடிக்குது. எந்த பணியாக இருந்தாலும் காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரை காசு பணம் அப்படின்னு பிரச்சனையில் இருந்த உனக்கு இனி உனக்கு சனி நல்லது செய்ய போறாரு பாரு. அதிர்ஷ்டம், யோகம், வளர்ச்சி, இப்படி எல்லாமே படிப்படியா உனக்கு வரும். சரியான விதத்துல நீ அதை செலவு பண்ணிக்க. நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, அதாவது கும்ப ராசியில பிறந்து கும்ப லக்கணம் உனக்கு இருக்குது அப்படின்னா, நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, அந்த காதலானது உன்னோட வாழ்க்கையில வெற்றி பெற்று காதல் திருமணம் நடக்கும். அதே தருணத்துல ஒருவேளை சாய் நான் காதலிக்கல, நான் உண்டு என் பொழப்பு உண்டு நான் இருக்கிறேன், எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டா நிச்சயம் நடக்கும்.
கும்பராசியில் பிறந்த எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்வேன். அதே தருணத்தில் சாயி என்னோட பொண்ணுக்கு இல்லை என்னோட பையனுக்கு திருமணம் நடந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு மடியில் தூக்கி கொஞ்சறதுக்கு பேரனோ பேத்தியோ இல்லைன்னு கவலைப்பட்ட அப்படின்னா, கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாரிசு கிடைக்கும். அதே தருணத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சாய், அது என்ன வாரிசு குழந்தை பாக்கியம்? வாரிசு அப்படின்னா ஆண் குழந்தையை குறிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா மகாலட்சுமி குழந்தையை குறிக்கும். அதாவது பெண் குழந்தையை குறிக்கும். சரியா? இது மட்டும் இல்லை, மகிழ்ச்சி நிறைஞ்ச உன்னோட வாழ்க்கையில இனி வரக்கூடிய செய்தி எல்லாம் மகிழ்ச்சியாகவே கிடைக்க போகுது. வீண் செலவுகளை உன்னோட கட்டுக்குள்ள வச்சுக்க, காசுகளை சேமிச்சுக்க. சிறு துளி பெருவெள்ளம். சிறுக சிறுக சேமிச்ச அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில அது இக்கட்டான சூழ்நிலையில மிகப்பெரிய சக்தியா கிடைக்கும். சேமிப்புகளை பத்தி நான் உனக்கு சொல்லணுமா என்ன? சொல்லு. சாய், சேமிக்க சொல்லிட்டு நான் சேமிக்கிறேன், அதுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்காத. பணம் உன்னோட கையில வரப்போகுது இல்லை, பணம் மழையா பொழிய போகுது. நிதி நிறுவனங்கள்ல ஒத்துழைப்பு உனக்கு கிடைக்கும். நீ ஒரு வியாபாரம் பார்க்குற அப்படின்னா, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்க, ஒரு துணிக்கடை வச்சுருக்க, அல்லது ஒரு பானிபூரி கடை, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பார்க்குற, மீன் விற்கிற, மீன் வாங்குகிற, ஏதோ ஒன்று ஒரு வியாபாரம் பார்க்குற அப்படின்னா, அந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பணம் மழை பொழிய போதும் தானே அர்த்தம். ஆமா ஆமா, இதுவரை நீ சந்திச்சு கொண்டிருந்த நெருக்கடி விலக போகுது. பல நல்ல அதிர்ஷ்டம், முன்னேற்றம், வளர்ச்சி பலமாக உன்னோட தொழில் துறையில நினைச்சது நிறைவேற போகுது. பெரிய பெரிய தொகை உன்னோட கைக்கு வரப்போகுது. ஆனா நீ நிச்சயமா சிந்தித்து செயல்படுன்னு சொல்லுவேன். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் உனக்கு கிடைக்க போகுது. பல நல்ல யோகங்கள் உனக்கு கிடைக்க போகுது. சரியா? நல்லது நினைச்ச அப்படின்னா நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த மாசம் உனக்கு இல்லை இந்த 4.5 மாசம் உனக்கு சாதாரணமாக உனக்கு இருக்கும். ஆனா உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல நிலை இருக்கும். பாரு, மணி அடிக்குது. அதிகப்படியான கோபம் உனக்கு அதிகரிக்கும். தேவையில்லாத சச்சரவுகளை நீ இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம். மூதாதையார் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் அதிகரிக்கலாம். வணிகம் விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெரிய முதலீடு தரேன், நம்ம பார்ட்னர்ஷிப்ல இந்த தொழில் தொடங்கலாம், இந்த வியாபாரம் செய்யலான்னு யாராச்சும் உன்னோட வாழ்க்கையில முன்வந்தா நிச்சயமா அவங்கள நீ தவிர்த்திடு. முக்கியமா
வாகனம் ஓட்டுற காரு, பைக்கு, ஸ்கூட்டி, லாரி, கப்பல், விமானம் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஓட்டும் பொழுது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாயிரு. ஏன்னா காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் இந்த ஜூலை 18 வரை தான் இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வீடு, மன, சொத்து, வாகனம் இதெல்லாம் வாங்கவும் உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விற்க தான் வாய்ப்புகள் இல்லை. லாப வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். உடல்நல கோளாறுகள் நீங்கும். ஆதரவற்ற விலங்குகளுக்கு நிச்சயமா நீ உணவு கொடுக்கணும். அதே மாதிரி உன்னோட ஜாதகத்துல உனக்கு நல்ல பலன் இருக்குது. எங்க கேட்டாலும் சாயி நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. சோசியம் பார்க்க போனா அதான் சொல்றாங்க, கிளி சோசியம் பார்க்க போனா இதான் சொல்றாங்க. அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு கர்ம பலனும் ஜாதக பலனும் ஒருவருக்கு சரியா இருந்தா அவங்க அந்த நிலையை விட மோசமான நிலையில இருந்தா நீ நிச்சயமா இந்த வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொண்டு கேளு. என் கூட்டாளி நீ சொல்லக்கூடிய விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட்டாளி, என்னோட கூட்டாளி உன்னோட வாயில இருந்து செய்தி வரணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லு, எதனால இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இதோட மாற்று வழிதான் என்ன, எல்லாம் உனக்கு நான் சொல்றேன். அதுக்கான பரிகாரத்தையும் சொல்றேன். அந்த பரிகாரம் எங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். 99% குடியில தான் பண்ணணும். மீதம் இருக்கக்கூடிய 1% கெடித்தளத்தில் அல்லது கோவில்களில் பண்ணக்கூடியது. நீ வா, உனக்கு நான் என்னன்னு சொல்றேன். இதையும் கொஞ்சம் முழுசா படி. அல்லாஹ் மாலிக்.